திமுக விஷன் 200 ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுப்பாங்க. 200 தொகுதிகளிலும் 10,000 கோடியை பதுக்க வேண்டி இருக்கு. இதற்கான அத்தனை மூளைகளும் விசாகம்தான். இந்த அரசை கட்டுப்படுத்துவதே ரத்தீஷ், சபரீசன், உதயநிதி, ஆகாஷ் பாஸ்கர் இப்படியான இளைஞர்கள் தான் இந்த அரசை கட்டுப்படுத்துறாங்க. முதலமைச்சருக்கு எப்போ விடியுது எப்போ இருட்டுதுன்னு தெரியும். 2006-11 பொன்முடி கனிம வளத்துறை அமைச்சர், மக கௌதம் சிகாமணி கனிம வளத்துறை கான்ட்ராக்டர். 2,25,000 லாரி திருடப்பட்டதா தாசில்தார் கொடுத்த புகார். அப்போ பொன்முடிட்ட எத்தனை ஆயிரம் கோடி அந்த மணல் வழியாக கொள்ளையடிக்கப்பட்டிருக்கும். அமைச்சரே செய்யும் போது யார் போய் தடுப்பாங்க? திண்டிவனத்து பக்கத்துல ஒரு ஆற்று மேல பாலம் அடிச்சுட்டு போயிடுச்சு. அந்த பாலம் சிமெண்ட் செங்கற்களால் கட்டப்படவில்லை, அட்டைகளாலே கட்டப்பட்டது. அதிகாரிகள் பூரா திருடி கொடுத்து பங்கு வாங்குறது தான் அவருடைய வேலை. லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய கமிஷனர் அவரே லஞ்சம் வாங்கிட்டு இருக்கார். யார் இதை தடுப்பது? ஆகாஷ் பாஸ்கர் இட்லி கடை, பராசக்தி, சிம்புடைய 49, இதுக்கு 1000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட். ஏதுன்னா மகேஷ் பொய்யாமொழியுடைய பணமாக இருக்கலாம் சொல்றாங்க. திங்க் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க நிவேதிதா சந்திரசேகர். இன்னைக்கு நம்மளோட நேர்காணல கலந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள் நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்காரு. அவரை வெல்கம் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. பாண்டியன் சார், இப்போ பெரிய பேச்சா இருக்கிறது தமிழ்நாட்டில் டாஸ்மாக் 1000 கோடி ரூபாய் முறைகேடு அப்படின்னு. டெல்லியில் ஆட்சி கவிழ்ந்ததை நம்ம கண்கூடா பார்த்துருக்கோம். இந்த டெல்லியோட முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்துட்டு ஜெயிலில் இருந்தார், பெயில் கூட கிடைக்காம நிறைய பிரச்சனைகள்லாம் போச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஊழல் இப்போ தமிழ்நாட்டில், இதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இருக்க போகுது? திமுக உடைய விஷன் 200 இந்த 200 தொகுதியில் வெற்றி பெறக்கூடிய வழிகள் என்பது ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுப்பது தான். ஒரு தொகுதிக்கு 2 லட்சம் வாக்காளர்கள், 2 லட்சம் வாக்காளர்களுக்கு ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபானா 40 கோடி ரூபாய் வருது. கிளை செயலாளர், பகுதி செயலாளர், 65,000 தமிழ்நாடு முழுக்க பூத்துகள் இருக்கு. ஒரு மாத காலம் தேர்தல் செலவு, இவர்களுக்கு தினம் கொடுக்கக்கூடிய படி 10 கோடி ரூபா. அப்போ 50 கோடி ரூபா ஒரு தொகுதிக்கு. 200 தொகுதிக்கு 10,000 கோடி. இந்த 10,000 கோடி என்பது மது ஆலைகளிலிருந்து பெறப்படுகிற நிதி தான். இந்த மது ஆலைகளிலிருந்து எப்படி நிதி பெறப்படுகிறதுனா, வருஷத்துக்கு 50,000 கோடி ரூபாய் 50 சாராய ஆலைகள். ஒரு ஆலைக்கு 1000 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர், 50,000 கோடி. இது அல்லாமல் ஒரு 20,000 கோடி இந்த வருடத்திற்கு மட்டும். போன 4 ஆண்டு காலத்தில் பல இடங்களில் போய் அந்த பணம் பாதாளம் வரை பாய்ந்து விட்டது. இந்த தேர்தலில் 200 தொகுதிகளிலும் 10,000 கோடியை பதுக்க வேண்டி இருக்கு. தேர்தலுக்கு ஒரு 6 மாதங்களுக்கு முன்பே பதுக்கி விட வேண்டும். இதற்கான அத்தனை மூளைகளும் விசாகம்தான். விசாகன் வழியாகத்தான் இந்த டாஸ்மார்க்கு பணம் பாதாளம் வரை பாய்கிறது. அப்போ திமுகவினுடைய ஓட் பேங்க் வெற்றி பெற வைப்பதற்கான மூளையே விசாகம்தான். ஒரு பாட்டிலுக்கு ஒரு நாளைக்கு 10 ரூபா வந்தால் டெய்லி 10 கோடி ரூபா வருது. வருஷத்துக்கு 3,600 கோடி வருது. 10 ரூபாய்க்கு 3,600 கோடினா 20 ரூபாய்க்கு 7,200 கோடி, 30 ரூபாய்க்கு 10,000 கோடி. இந்த யுக்தியை விசாகனிடமிருந்து தான் திமுக தேர்தல் நிதியை பெற்றுக்கொள்வதற்கான வழி. இதே போல் இப்போ மேகநாதன் ஒருத்தர் பண்ணாரியம்மன் சுகரில் சாதாரண நபராக இருந்த ஒரு சாதாரண ஒரு உதவியாளர், இன்றைக்கி அவருக்கு ஒரு 1000 கோடி இருக்குது. எப்படின்னு கேட்டால், திமுக அவனுடைய சாராய ஆலைகளை ஒரு 10க்கு மேற்பட்ட சாராய ஆலை இருக்குது. SNJ ஜெயமுருகன் அவர் தான் அதிகமான மது, ஒரு 20க்கு மேற்பட்ட பீர், பிராந்தி, விஸ்கி, ரம்மு, ஒயின், ஜின்னு, இப்படி ரம்மு, இப்படி பல ஐட்டம் தயார் பண்ணுறார். 1000 கோடி ரூபாய்க்கு அரசுக்கு வரி கட்டி அரசு சார்பாக போகும். மீதி 500 கோடி மேகநாதன் வழியாக போகும். மேகநாதன் தான் அந்த கார்ட்டூன் பாக்ஸ், ஒவ்வொரு கம்பெனிக்குமான கார்ட்டூன் பாக்ஸ் சப்ளை செய்பவர். இப்போ ஒரு ஃபேக்ட்ரியை போட்டார். அதே போல் அந்த மது கம்பெனியினுடைய அந்த லேபிள், ஒரு மதுனுடைய லேபிள், மூடி, ஹாலோகிராம், இதெல்லாம் இந்த கம்பெனிகளுக்கு சப்ளை செய்கிற நபர் தான் அந்த மேகநாதன். அரசுடைய ஹாலோகிராம், சாராய ஆலைக்கு சப்ளை, இது ஒரு பாதி. மீதி
அரசுடைய ஹாலோகிராம் அப்படிங்கும்போது ரொம்பவே சீக்ரெட்டான ஒரு விஷயமா தான் இருக்கு. அவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கு. அது எப்படி வெளியில போகும் அப்படிங்கிறது வெளியிலாம் போகாது. அரசுக்கு யார் இது தயார் செய்து கொடுக்குறார்களோ அவர்களே பிளாக்ல அந்த அதே சாராய ஆலைகளுக்கு. அது ஒரு பெரிய குற்றம் இல்லையா சார்? அது இல்லைம்மா, இப்போ இந்த நாட்டில் எதுவுமே பெரிய குற்றம் இல்லை பிடிபடாத வரை. இதுவரை பிடிபடாத வரை எதுவுமே குற்றம் இல்லை. பிடிபட்டால் தான் குற்றம். அரசே தவறு செய்யும்போது நீங்கள் மணல் கான்ட்ராக்டை யார் முடிவு பண்ணுறாங்கன்னா முதலமைச்சர் அலுவலகமே முடிவு பண்ணுது. நீதிமன்றம் 4 அடி தான் எடுக்கணுங்குது. 40 அடி தோண்டுகிறதை கனிம வளத்துறை அதிகாரி பார்த்து கொண்டே இருக்கிறார். லாரியில் மண்ணு போகிறத கலெக்டர் பார்த்துட்டே இருக்கார். கலெக்டர் மணல் எடுத்துகிட்டு போகிறத டிஆர்ஓ பார்த்துட்டே இருக்கார். ஆர்டிஓ பார்த்துட்டே இருக்கார். தாசில்தார் பார்த்துட்டே இருக்கார். அது கீழே ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆர்ஐ பார்த்துட்டே இருக்கார். பிஓ பார்த்துட்டே இருக்கார். பெரிய கட்டுறோம். நீதிமன்றம் சொல்கிறது எவ்வளோ அடி எடுக்கணும் ஆற்றுல? 4 அடி தான். இப்போ ஆற்றுல களிமண் தான் இருக்குது. பெரிய குற்றம்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. நியாயம்தான். மக்கள் அப்படி தான் நம்பிட்டு இருக்கான். 2006-11 பொன்முடி கனிம வளத்துறை அமைச்சர், மக கௌதம் சிகாமணி கனிம வளத்துறை கான்ட்ராக்டர். எப்படி அப்பா அமைச்சர், மக கான்ட்ராக்டர், அப்பா ஃபைனான்ஸ் மினிஸ்டர், மகன் கந்து வட்டி கொடுறாரு. இந்த கூத்தெல்லாம் அந்த திராவிட இயக்கங்களில் தான் நடக்கும். என்எல்சி நான் நேராக போய் பார்த்தேன். அதை என்எல்சியை போல் ஒரு 100 ஏக்கராவில் எத்தனை அடி ஆழம்னா, நான் இதுக்கு மேலே ஒரு லாரி நிற்கிது மூட்டை பூச்சி போல் தெரியுது. எங்கிருந்து பார்த்தா, மேலேருந்து பார்த்தா அந்த லாரி எப்படி தெரியுது? மூட்டை எத்தனாயிரம் டன் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கும். அந்த வழக்கு தான் 2,25,000 லாரி திருடப்பட்டதா தாசில்தார் கொடுத்த புகார். அப்போது 10 மடங்கு சேர்த்திங்க. அப்போ பொன்முடிட்ட எத்தனை ஆயிரம் கோடி அந்த மணல் வழியாக கொள்ளையடிக்கப்பட்டிருக்கோம். அந்த வழக்கு தான் நடந்தது. அப்போ அமைச்சரே செய்யும்போது யார் போய் தடுப்பாங்க? இது வரைக்கும் எதிர்த்து கேள்வி கேட்டவங்க யாருமே இல்லையா சார்? அதிகாரிகள் தரப்புல இருந்து கூட ஒருத்தர் கூட இதை பற்றி கேள்வி கேட்கல. அதிகாரிகள் பூரா திருடி கொடுத்து பங்கு வாங்குறது தான் அவருடைய வேலை. இந்த அமைச்சர்லாம் எப்படி இத்தனை ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறான்னு நினைக்கிறீங்க? அதிகாரி உடந்தை இல்லாமல் இந்த அமைச்சர்லாம் எப்படி இத்தனை ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறான்? அதிகாரிகள் தான் ஊழல் பண்ணுவான். எனக்கு தெரிஞ்சு ராஜமாணிக்கன்னு ஒரு அதிகாரி கருணாநிதி இருந்தார். கருணாநிதி சம்பாதிச்ச விட அவர் தான் அதிகமாக சம்பாதிச்சார். ராஜமாணிக்கம் எனக்கு தெரியும். பெரிய பெரிய ஃபைனான்ஸ் நிறுவனங்களுக்கு வட்டி கொடுக்குறான்னு நான் கேள்விப்படுறேன். யார்? முதலமைச்சருடைய உதவியாளராக 2006-11 இருந்த ராஜமாணிக்கம். பல முதலமைச்சர் அலுவலகங்களுக்கு இந்த அதிகாரிகள் தான் கொள்ளையடிப்பதற்கான திட்டத்தை சிட்டியே கொடுப்பது. அதிகாரி இல்லாமல் இதில் எப்படி திருட முடியும்? அப்போ விசாகனை பொறுத்த வரைக்கும் விசாகன் மத்திய அரசாங்கத்தினுடைய புலனாய்வுத்துறை 3 மாதம் தொடர் கண்காணிப்பு. மேகநாதனையும் ஜெயந்தி பொண்டாடி புருஷனையும் கண்காணிப்பு, இவரையும் கண்காணித்த பிறகு காரில் கூட ஜிபிஎஸ் போட்டுருவான். சும்மா இந்த மைக்கை விட பாதி தான் இருக்கும். அது ஜிபிஎஸ் போட்டிங்கன்னா அவர் கார் எங்கே போகணும்னு தெரியும். இன்கம் டேக்ஸ் புலனாய்வு அதிகாரிகளுக்கு அவ்வளவு தொழில்நுட்பம் ரீதியான நவீனப்படுத்தப்பட்டிருக்கு. யாரும் தப்பிக்க முடியாது. விசாகன் அப்படின்ற ஒரு பேர் அடிப்படுது. இந்த பக்கம் வந்துட்டு ரத்தீஷ்னு ஒரு பேர் அடிப்படுது. அதுக்கப்புறமா ஆகாஷ் பாஸ்கரனுடைய பேர் அடிப்படுது. எல்லாம் சுற்றி முற்றி ஃபைனலாக வர்றது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்கிட்ட. இது இவங்க எல்லாருமே இந்த கான்டாக்ட்ஸ் எல்லாமே பாஸ் ஆகுறது எல்லாமே ரத்தீஷ் மூலியமா தான். யார் இந்த ரத்தீஷ்? ரத்தீஷ் யாருன்னா, ஆகாஷ் பாஸ்கர் யாருன்னு தெரிஞ்சால் ரத்தீஷுக்கு போக முடியும். ஆகாஷ் பாஸ்கர் கருணாநிதியுடைய முதல் புள்ள மூக்கா முத்துடைய மகள் தேன்மொழி. ஆகாஷ் பாஸ்கர் உடைய மனைவி யாருன்னா மூக்கா முத்துடைய மகள் தேன்மொழியினுடைய மகள். மூக்காமுத்தினுடைய பேத்தியை திருமணம் செஞ்சவர் தான் இந்த ஆகாஷ் பாஸ்கர். ரங்கநாதன் தான் பெரிய குடும்பம், கடலூர் முதலியார் குடும்பம். இந்த சிக்கா ஷாம்புலாம் வந்தது இல்லை, அவங்க குடும்பம். கவின் கேர் நிறுவனம். அவர் தம்பி தான் நேச்சுரல் சலூன் தமிழ்நாடு முழுக்க வச்சுருக்கார். இப்படி ஒரு பெரிய குடும்பம், முதலியார் குடும்பம். அதுக்கு கொடுக்குறாரு. கொடுத்த பிறகு அவர் ஆட்டோமேட்டிக்காக உதயநிதியோட நண்பராகிறார். ஆகாஷ் பாஸ்கருடைய குடும்பம் ரொம்ப திருச்சியில் பஸ் கம்பெனி வச்சால பஸ்ஸெல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த ஷெட்டை விட்டு வாடகைக்கு பிழைக்கிற நிலைமை தான் வருது. இப்போ இந்த ஆகாஷ் பாஸ்கரும் தேன்மொழியுடைய மகள் மூக்கா முத்துனுடைய பெயர்த்தி 2 பேரும் திருமணம் செய்த பிறகு இவருடைய வாழ்க்கை ஒரே நாளில் மேலே வருது. அங்கே வர்றாரு. எங்கே வர்றாரு? உதயநிதிகிட்ட நட்பாகிறாரு. உதயநிதி நட்பராகும்போது இவருடைய நண்பர் தான் இந்த ரத்தீஷ். 30 வயசை முழுசாக முடியல, 5000 கோடி வச்சுருக்காரு. 30 வயசை நீங்கள் முதலமைச்சருடைய கார் நிற்கிற போர்ட்டிக்கோல இவருடைய BMW கார் நிற்குது. அமைச்சர் அதிகாரிலாம் பார்க்குறான்.
சரி ஆமாம் வேணுங்க. ம். இவங்களுக்கு சொந்தமான எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய அந்த ஹோட்டல், அந்த ஹோட்டலில் மீட்டிங் பாயிண்ட் அங்கே தான். அங்கே சாதாரண நபர் போக முடியாது. அங்கே யார் யாருக்கு வீடு இருக்குது? நயன்தாராவுக்கு வீடு இருக்குது, கமலஹாசனுக்கு வீடு இருக்குது, ஏஆர் ரஹ்மானுக்கு வீடு இருக்குது, லாட்டி மார்ட்டின் எவ்வளோ பெரிய ஆட்கள் இருக்கக்கூடிய இடத்துல தான் ரத்தீஸுக்கு வீடு எம்ஆர்சி நகரில். அப்போது மீட்டிங் பாயிண்ட் அங்கே தான். இந்த நபர்கள் தான் ரத்தீஸை மீறி தமிழ்நாட்டில் எந்த கான்ட்ராக்ட் ஒர்க்கும் நடக்காது. இவர்களுக்கு விருந்த அரேபிய பெண்கள் தான், இங்கே லோக்கல் பெண்கள்லாம் இல்லை, பல லட்சத்தை கொடுத்து கூட்டி அழைத்து வரப்படுகிற நபர்கள் தான். அப்போது இந்த அரசை கட்டுப்படுத்துவதே ரத்தீஸு. இப்போ இளைஞர்கள் கூட்டம் தான் ரத்தீஸு, சபரீசன், உதயநிதி, இப்படி ஆகாஷ் பாஸ்கர், இப்படியான இளைஞர்கள் தான் இந்த அரசை கட்டுப்படுத்துகிறாங்க. முதலமைச்சருக்கு எப்போ விடியுது எப்போ இருட்டுதுன்னே தெரியாது. அவர் இதை இப்போ ஓய்வு பெற நிலையில் இருக்கார். எப்படியாவது மகனை முதலமைச்சர் பதவியில் உட்கார வச்சுன்னு விரும்புகிறார். அப்போது முழுக்க பயிற்சி கொடுக்குறார். ஆனால் என்ன நடக்குதுன்னா, முழுக்க இந்த இளைஞர்கள் என்ன பண்ணுறான், பல ஆயிரம் கோடியை எங்கே வச்சு பண்ணுறான்னா, சோமா செட்டுன்னு ஒரு பெரிய சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் இருக்குது. கமலஹாசனுக்கு அங்கே தான் 10 லட்சம் ரூபாய்க்கு வீடு மாதம் வாடகைக்கு. இந்த சோமா செட்டில் தான் எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய சோமா செட்டு. ஆமாம், இங்கே தான் எல்லா வரவு செலவு டீலிங்கும் 1000 கோடி 2000 கோடி இவர்களுடைய அத்தனை தமிழ்நாட்டினுடைய அத்தனை சொரண்டுகள் அங்கே தான் நடக்குது. இதில் நம்ம அண்ணா நகர் மோகன் எம்எல்ஏவுடைய மகன் கார்த்தி, நீங்கள் மணப்பாக்கத்தில் 150 ஏக்கரா பட்டா போட்டாச்சு அவர் பேரில். இந்த நபர்கள் அத்தனையுமே நீங்கள் ஆகாஷ் பாஸ்கரே 1000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இட்லி கடை, பராசக்தி, சிம்புடைய 49, 59, 79 படம், இதுக்கு 1000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட். ஏதுன்னா இது முழுக்க மகேஷ் பொய்யாமொழியுடைய பணமாகவும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. மகேஷ் பொய்யாமொழியுடைய பணமாகவும் இருக்கலாங்கிறாங்க. இப்போ இவர்களுடைய வரலாறு பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எப்படி முடிக்க போகுதுன்னா, நீங்கள் மது ஆலை கணக்கை சொன்னீங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் கதை முடிஞ்சுது. அதே போல் ஸ்மார்ட் கிளாஸஸ் எங்கே டெல்லியில் ஆரம்ப பள்ளி தொடக்கப்பள்ளியில் ஸ்மார்ட் கிளாஸஸ் ஒரு சிஸ்டம், அதே கான்ட்ராக்ட் நிறுவனம் தான் இங்கே மகேஷ் பொய்யாமொழிக்கும் கான்ட்ராக்ட் ஒர்க் போடுது. ஓகே, எங்கே டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலை ஸ்மார்ட் கிளாஸஸ் போட்ட அதே நிறுவனம் தான் யாருக்கு தமிழ்நாட்டிலையும் போடுது. இதுக்கு பின்னாடி பல 1000 கோடி ரூபாய் வர்த்தகம் இருக்குது. தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டு ஒரு 2 லட்சம் கோடி 3 லட்சம் கோடினா 40-50% அப்படியே நீங்கள் எடுத்துங்க. நேரு டிபார்ட்மெண்ட்டில் குப்பை எழுகிற நிறுவனத்திலிருந்து உள்ளாட்சி துறையில் போடப்படுகிற அத்தனை பாதாள சாக்கடை திட்டங்கள் உட்பட எல்லாமே 25% தான் நடக்குது. 75% எடுத்து சாப்பிட்டாதான். சாராயம் எப்படி வேலை பார்க்க முடியலையோ அதே போல அமுதா வேலை பார்க்க முடியாம எங்க வந்துச்சு அந்த அம்மா? ரெவன்யூக்கு வந்துச்சு. அந்த ஆளு யார் அந்த சார்? அண்ணா பல்கலைக்கழக விசாரணை அதிகாரி ஒரு டிஎஸ்பி காக்கி சட்டையே வேண்டான்னு கூப்பிட்டு